السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற மிக முக்கியமான அமல்கள், ஒன்று நோன்பு வைக்கிறோம் மாதம் முழுவதும். அடுத்ததாக இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறோம். கடைசி பத்திலே லைலத்துல் கதரை தேடி இரவெல்லாம் நாம் ஒற்றைப்படை இரவுகளிலே நின்று வணங்குகிறோம். இந்த மூன்று அமல்களுக்கும் என்ன கிடைக்கும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காமித்திருக்கிறார்கள். இந்த மூன்று செய்தியையுமே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான் அறிவிக்கின்றார்கள். முதலாவதாக, நோன்பு வைப்பதின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், இறை நம்பிக்கையுடன் நன்மையை நாடியவராக எவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது புகாரியிலும் முஸ்லிமிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறார். ரமலானுடைய இரவு நேர தொழுகையில் ஈடுபடுவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான, யார் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார், ஈமான வஹ்திசாபன், இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியவராகவும் யார் நின்று வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, அவருடைய முந்திய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லைலத்துல் கத்ரை தேடியவர்களாக ஒற்றைப்படை இரவுகளை அனைத்தையும் நின்று வணங்குவதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கு எவ்வாறு ஈமான வஹ்திசாபன், இறை நம்பிக்கையுடனும் நன்மையை நாடியவராகவும் யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறாரோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ரெண்டு செய்திகளும் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. ரமலானில் நோன்பு நோற்றால் அல்லாஹுவின் மன்னிப்பு கிடைக்கும். இரவு நேரத்தில் நின்று வணங்கினால் அல்லாஹுவின் மன்னிப்பு கிடைக்கும். லைலத்துல் கத்ரிலே நின்று வணங்கினால் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது மன்னிப்பின் வாசல்களை இந்த ரமலான் மாதம் முழுவதும் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறார். எனவே இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி நாம் செய்த பாவங்கள் குறித்தான பரிகாரங்களை நமது நோன்பின் மூலமாக, நமது இரவு நேர தொழுகையின் மூலமாக, நமது லைலத்துல் கத்ரை தேடி நின்று நாம் தொழுகின்ற அந்த இரவு தொழுகையின் மூலமாக அடைந்து கொள்வதற்கு முயற்சிகள் செய்வோம். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுவோம். வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு இந்த ரமலானின் மூலம் பாவ மன்னிப்பை வழங்கினானோ அப்பேற்பட்ட நல்ல மக்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.